Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. உங்களை இந்த Be Encouraged எபிசோடில் பார்க்கல எனக்கு ஆண்டவருக்குள்ள மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, are you feeling overwhelmed? ஆமாம், ரொம்ப உங்கள் இருதயம் அப்படியே தோய்ந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ overwhelmed அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் உடனே சொல்லுவீங்க, பாசிட்டிவ்லையும் தான் நாங்கள் ஓவர்வெல்ம் ஆகும், நெகட்டிவ்லையும் தான் ஆகும். இப்போ நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னா, பாசிட்டிவ்லேயே எல்லாருமே ஓவர்வெல்ம் ஆகும், அது எல்லாருக்குமே தெரியும் தான். அந்த நேரத்தில் we will automatically praise God, we'll thank God, ஃபேமிலி மெம்பர்ஸோட ரிஜாய்ஸிங்காக தான் இருப்போம். ஆனால் நெகட்டிவ் சைடில் பார்க்கும்போது நம்ம அப்படியே அதுக்கு உள்ட்டா அப்படியே ஆப்போசிட் சைடாக தானே நம்ம பிஹேவ் பண்ணுவோம். எப்படி ஜபம் பண்ண மாட்டோம், யார்கிட்டையும் பேச மாட்டோம், ஒரு மூலையிலே அப்படியே முடங்கி கடந்து உட்காந்துருவோம் இல்லைங்களா? இல்லை ஏதாவது வேலை பார்க்கும்போது கூட அப்படியே நம்மளுக்கு அந்த ஒர்க் ஓடாது, இல்லை அந்த படிப்பு காரியம் எதுவுமே நம்மளுக்கு ஓடாது. ஃபுல்லாகவே நம்ம ஓவர்வெல்ம்டாக இருப்போம். அந்த ஒரு இருதயத்தில் அந்த காரியம் ஓடிக்கொண்டே இருக்கும், ஒரு மாதிரி அழுத்தும், நம்மளால் எதுலேயுமே ஃபோக்கஸ்டாகவே இருக்க முடியாது. நம்ம எப்படி இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கோமோ இதை இன்னொருத்தரும் பைபிள் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் பர்டிகுலர்லி இவரும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கார். அண்ட் அதை அவர் எப்படி ஆண்டவருக்குள் டேக்கிள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் யாரும் இல்லை, சங்கீத புஸ்தகர் தாவீது ராஜா. அவர் Psalm 61 verse 2 and 3 என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம், வாசிக்கலாமா? ஸோ Psalm 61 verse 2 and 3 வாசிக்கலாம். From the end of the earth, I'll cry to you when my heart is overwhelmed. Lead me to the rock that is higher than I. For you have been a shelter for me, a strong tower from the enemy. Amen. So, தமிழில் வாசிக்கலாம். சங்கீதம் 61 2-3 அதிகாரம் 2-3 வசனம். என் இருதயம் தோயும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருக்கிறீர். ஆமென். ஸோ எஸ், தாவீது ராஜா என்ன ஃபேஸ் பண்ணியிருக்காரு? நம்ம மாதிரி தான் ஓவர்வெல்மிங் சுச்சுவேஷனாக அவரும் ஃபேஸ் பண்ணியிருக்கார் இல்லைங்களா? ஸோ அந்த டைத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? அஃப்கோர்ஸ் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் ஆவியான தேவன் உடனே அவர் என்ன பண்ணுறாரு? போய் இது ஆண்டவர்கிட்ட சொல்லி இந்த சுச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அஃப்கோர்ஸ் இது என்னோட இமேஜினேஷன் தான். கன்ஃபார்ம் ஆவியானவர் துணையோட தானே அவர் போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருப்பார். அவர் துணையின்றி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது தானே. ஸோ அதுதான் தாவீது ராஜா போயிட்டு ஆண்டவர்கிட்ட என்னென்னு ப்ரேயர் பண்ணுறாரு. இசப்பா, எனக்கு ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக இருக்குது, என்னை இந்த சூழ்நிலை ரொம்பவே என் இருதயத்தை தோய்ந்து போக பண்ணுது, என்னால் முடியல, என்னை நீங்கள் அப்பா இந்த சத்ருவின் பிடியிலேருந்து என்னை காப்பாற்றுங்க, நீங்களே எனக்கு அடைக்கலமும் என்னன்னு சொல்றாரு, பலத்த துருகமுமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டுமே, நீங்கள் இல்லை என்னால் இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர முடியல, ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக இருக்குது, என்னால் என் ஜாபில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, சரி அதை மறக்கணுன்றதுக்காக நான் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன், இல்லைனா நான் படிக்கிறதுல ஃபோக்கஸ் இன்னும் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன், ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது, என் மைண்டுக்குள்ளே அது ஓடிக்கொண்டே இருக்குது அந்த காரியம், இருதயத்தை அது ரொம்பவே அழுத்துது, ரொம்பவே என் இருதயத்தை அப்படியே ரொம்ப க்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கு, என் ஸ்பிரிட்டையே க்ரஷ் பண்ணுது, இட் இஸ் வெரி மச் ஓவர்வெல்மிங், ஐ கான்ட் ஹேண்டில் திஸ் எனிமோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கீங்களா? ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங், தாவீது ராஜாவுக்கு எப்படி ஆண்டவர் உதவி செய்தாரோ, அவரே அவருக்கு அடைக்கலமும் துருகமுமா இருந்தார்ல சத்துருக்கு எதிராக, அதே போலதான் நமக்கும் ஆண்டவர் இன்னைக்கு கட்டாயமா நம்மளுக்கு அவரே அடைக்கலமா இருக்க போறாரு, நம்மளுக்கு என்ன சொல்ல ஒரு அரணான துருகமா இருக்க போறாரு. நோ மேட்டர் வாட், எப்பேற்பட்ட ஓவர்வெல்மிங் சுச்சுவேஷனா இருக்கட்டுமே, நீங்க ஒண்ணுதான் விசுவாசத்தோட அந்த சூழ்நிலைக்கு எதிராக இந்த வார்த்தையை நீங்க அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. ஆண்டவர் கட்டாயமா உங்களை விடுதலையாக்குவார். நீங்க கட்டாயம் எல்லாத்தையும் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க, நானும் இந்த மாதிரி ஓவர்வெல்மிங் சுச்சுவேஷன்ல இருந்தேன், ஆனா ஆண்டவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணேன், என் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், என் அப்பாட்ட நான் சொன்னேன், நான் அறிக்கையிட்டு கொண்டே இருந்த அந்த வசனத்தை வச்சு அவரே என்னை விடுதலையாக்கினார். Now I am rejoicing in the Lord. No more bad way of overwhelming emotions inside me அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பவுமே இனிமே சாட்சி சொல்ல போறீங்க. யாருக்குள்ள? ஆண்டவருக்குள்ள. Through that whose name is going to be glorified, our Lord Jesus Christ. ஸோ எஸ், இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? வாங்க. அப்பா தகப்பனே, அப்பா நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. லார்ட், ஈவன் ரைட் நவ் ஹூ எவர் இஸ் வாட்சிங் திஸ் இசப்பா, நீரே இசப்பா அவங்க இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே. எப்பேற்பட்ட இருதயத்தை தோய்ந்து போக பண்ணுகிற எப்பேற்பட்ட காரியமா கடினமான காரியமா இருந்தாலும் ஆண்டவரே, என் தேவன் நீர் பெரியவர் சுவாமி. அப்பா இன்னைக்கு எப்படி தாவீது ராஜாக்கு நீரே அடைக்கலமும் துருகுமா இருந்தீரோ அப்பா, ஒரு கண்மனையில் போய் இசப்பா நீர் உயர்த்தி வைத்தீரே, அதே போலவே இசப்பா இந்த சத்ருவின் பிடியிலிருந்தே அப்பா நீரே எங்க ஒவ்வொருத்தரையும் விடுதலையா
உண்டாக்கி அப்பா நீரே எங்களுக்கு அடைக்கலமும் துருகமுமா இருக்க போவதற்காக நன்றி சுவாமி. அப்பா no more is அப்பா bad way of overwhelming emotions inside us Lord. It is all over. அப்பா நீர் எல்லா கட்டுகள்ல இருந்து நீர் எங்க ஒவ்வொருத்தரையும் விடுதலையாக்குனதற்காக நன்றி சுவாமி. அப்பா we are going to rejoice in you. அப்பா உமக்குள்ளாக நாங்க களி கூற போறோம் சுவாமி. அப்பா உங்க நாமம் உயர்த்தப்பட போகுது ராஜா. சத்ருக்கு இனி எங்க இமோஷன்ஸ்ல எந்த விதமான இதுலயுமே இடம் இல்லை இயேசுவின் நாமத்தினால. ஆவியான தேவனே அப்பா நீரே ஏசப்பா எங்க சிந்தையும் எங்க இருதயத்தையும் ஏசப்பா எல்லா யோசனைகளையும் நீர் ஆளுகை எடுத்துக்கொள்வீராக ஆண்டவரே. fill us with your thoughts, fill us with your emotions ஆண்டவரே. அப்பா so that the enemy cannot touch us in the name of Lord Jesus Christ. அப்பா நீரே பார்த்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. less of us and more of you Lord. உங்க நாமம் மாத்திரமே உயர்த்தப்படட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So yes, no matter what, remember this. இனிமே நமக்குள்ள ஹாப்பியான ஓவர்வெல்மிங் ஜாய் தான் இருக்க போதே தவிர்த்து சேடா இருதயம் தோய்ந்து போய் நம்ம இருக்க போறது இல்லை. ஏன்? நம்ம கூட இருக்கிற பெரியவர், அவரே நம்மளுக்கு அடைக்கலமும் மகா பெரிய துருகமா இருக்க போறார். ஆமென். God bless you.